வணக்கம். இன்றைய செய்திகள். சட்டசபை டிராமா மன்றமாக மாறிவிடக்கூடாது, மக்களின் பிரச்சனைகளை பற்றி மட்டும் பேசக்கூடிய இடமாக இருக்க வேண்டும் என்று வீதி லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவையில் கல்லூரி நிகழ்வில் கலந்து கொண்ட போது அவர் பேசியதாவது: சட்டசபையை பொறுத்தவரையில் அது டிராமா மன்றமாக மாறிவிடக் கூடாது என்பது என்னுடைய கருத்து. சட்டசபை ஆக்கப்பூர்வமாகவும் உணர்வு பூர்வமாகவும் மக்களின் பிரச்சனைகளை பற்றி மட்டும் பேசக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். ஆனால் இன்று சட்டசபை நிகழ்வுகளை பார்க்கும்போது பழைய பஞ்சாயத்துக்களை சட்டசபையில் வந்து தீர்ப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். அரசியலுக்கு வருவதற்கு முன்பு இருந்த பஞ்சாயத்துக்களும் சட்டசபையில் தீர்க்கப்படுகிறது. சட்டசபையில் சில உறுப்பினர்களுக்கு இருக்கக்கூடிய பஞ்சாயத்துக்களும் அங்கு தீர்க்கப்படுகிறது. அதனால் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல ஆளும் கட்சியின் சார்பாக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் புதியவர்கள். இன்னும் அவர்களுக்கு நிறைய அமர்வுகள் வேண்டும். அவர்களும் வேகமாக தங்களை வளர்த்து கொண்டு வருகிறார்கள். எதிர்க்கட்சிகளிலும் புதியவர்கள் இருக்கின்றனர். இப்போது தமிழக மக்களுக்கு இருக்கக்கூடிய பயமே சட்டசபை டிராமா மன்றமாக மாறிவிடக் கூடாது என்று இருக்கிறது. ஐரோப்பா நாடுகளைப் போல சென்சார் போர்டுகள் இன்னும் கடுமையாக இருக்க வேண்டும். இப்போதைய திரைப்படங்களில் நிறைய ஏற்றுக்கொள்ள முடியாத காட்சிகள் இடம்பெறுகின்றன. எனவே சில திரைப்படங்கள் முழுமையாக சென்சார் செய்யப்பட வேண்டும். திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும் என்று எப்போதும் சொன்னதில்லை. எத்தனையோ படங்களில் சென்சார் கொடுத்தும் மால்களில் இருக்கும் தியேட்டர்களை தவிர்த்து பல தியேட்டர்களில் அனைவரையும் அனுமதிக்கின்றனர். சில திரைப்படங்கள் மாணவர் சமுதாயத்தை சீரழிக்கிறது. எனவே சென்சார் குறியீடுகளை பின்பற்ற வேண்டும் என்று தியேட்டர் உரிமையாளர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன். பெண் அதிகாரத்திற்காகவும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கு எதிரான தொண்டை தண்ணீர் வற்றும் அளவுக்கு ஒரு பக்கம் கத்துகிறோம். இன்னொரு பக்கம் பெண்களை ஆபாசமாகவும் பாலியல் கருவியாகவும் சினிமாவில் காட்சிப்படுத்துகின்றனர். அதை பற்றி எவ்வளவு பேசினாலும் சினிமா என்பது மிகவும் சக்தியானது. அது தவறான சித்தரிப்புகளை ஆரம்பித்திருக்கிறது. இவ்வாறு அவர் கூறினார். சட்டசபையில் திமுக ஆக்கப்பூர்வமாக பேசினால் நாங்களும் பேசுவோம் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். சென்னையில் நேற்று அவர் அளித்த பேட்டி: சென்னை எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் இருப்பதைப் போல மாவட்ட அரசு மருத்துவமனைகளுக்கும் செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளன. புற்றுநோய் சிகிச்சைக்கான கீமோதெரபி மருந்து தட்டுப்பாடு தொடர்பாக ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. தட்டுப்பாடு போக்கப்படும். சட்டசபையில் எதிர்க்கட்சியான திமுக ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பேசினால் நாங்களும் பேசுவோம். ஆனால் கடந்த கால ஆட்சி மற்றும் அவர்களின் தலைவர்களை பற்றி பேசவே அவர்களுக்கு நேரம் சரியாக இருக்கிறது. அவர்கள் எது பற்றி பேசினாலும் பதில் அளிக்க தயாராக இருக்கிறோம். புதிய விமான நிலையம் அமையவிருக்கும் இடம் குறித்து விரைவில் தெரிவிக்கப்படும். கடந்த திமுக ஆட்சியில் துவாய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்திய போது அப்போதைய அரசு அவர்களுடன் பேச்சு நடத்தவில்லை. தற்போது துவாய்மை பணியாளர்கள் பிரச்சனை குறித்து விரைவில் சுமூக தீர்வு ஏற்படுத்தப்படும். நேபாள வெள்ளத்தில் தமிழர்கள் சிக்கியது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் சிறப்பு கவன ஈர்ப்பு கொண்டு வரப்பட்டது. அப்போது தமிழர்களை மீட்க தமிழக அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி வலியுறுத்தினார். நேபாளம் வெள்ளப்பெருக்கில் தமிழர்கள் உள்பட இந்தியர்கள் சிக்கிய விவகாரம் தொடர்பாக அமைச்சர் ராஜ்மோகன் முக்கிய தகவலை சொல்ல முயன்றார். ஆனால் அதற்கு திமுக, அதிமுக மற்றும் பாமக உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் தான் முதலில் பேச வேண்டும் என்று கோஷமிட்டனர். இதற்கு அனுமதி மறுத்த சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அமைச்சர் பேசிய பிறகே அனுமதியளிக்க முடியும் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். அப்போது மரபை மீறியதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டினர். இதற்கு பதிலளித்த சபாநாயகர் கரூர் சம்பவத்தில் முதல்வர் பேசிய பிறகே எதிர்க்கட்சிகளை பேச அனுமதிக்கப்பட்டது. மரபு ஏதும் மீறப்படவில்லை என கூறினார். இதைத் தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி, நாங்கள் அரசை ஏதும் குறை சொல்லவில்லை, அரசின் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். எங்களை பேச அனுமதிக்கவில்லை எனில் நாங்கள் எதற்கு சட்டசபைக்கு வர வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நேபாள வெள்ளத்தில் தமிழர்கள் சிக்கியது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் சிறப்பு கவன ஈர்ப்பு நோட்டீஸை கொண்டு வந்தனர். பிறகு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி பேசியதாவது: நேபாளம் சென்றுள்ள குடும்ப உறுப்பினர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று இங்குள்ள அவர்களின் குடும்பத்தினர் மிகுந்த பதற்றத்திலும் அச்சத்திலும் இருக்கின்றனர். இந்த சம்பவத்தில் எத்தனை தமிழர்கள் சிக்கியுள்ளனர், எத்தனை பேரை மீட்டெடுத்துள்ளோம், அரசு அறிவித்த
உதவி எண்ணிற்கு எத்தனை பேர் தொடர்பு கொண்டுள்ளனர், அந்த அழைப்புகள் தொடர்பாக என்ன மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது, சிறப்பு அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளாரா, ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதி சிவஞானம் பாதிக்கப்பட்டுள்ளதா செய்திகள் வெளியாகியுள்ளது. திமுக சார்பில் மத்திய அமைச்சருக்கு விரிவான கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளது. அரசு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என கூறினார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் ராஜ்மோகன் பேசியதாவது, நேபாளத்திற்கு கைலாஷ் யாத்திரை சென்ற 103 தமிழர்கள் மீட்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. 384 பயணிகள் காணாமல் போகியுள்ளனர். அவர்களில் 291 பேர் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள், 93 பேர் நேபாளத்தைச் சேர்ந்தவர்கள், 209 பேரை மீட்டுள்ளனர். 35 வாகனங்கள் செல்லும் பாலங்களும் 45 தொங்கும் பாலங்களும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுவிட்டன. குடிவரவு அலுவலர்களை தொடர்பு கொள்வதே பெரும் சவாலாக உள்ளது. மீட்பு பணி மற்றும் மருத்துவ உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. தஞ்சாவூரில் உள்ள சுற்றுலா நிறுவனத்தின் மூலம் தமிழகத்தைச் சேர்ந்த 54 பேரும் புதுச்சேரியில் இருந்து 3 பேரும் நேபாளம் சென்றுள்ளனர். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. முதல்வர் விஜய் தலைமையில் அவசர கூட்டம் நடைபெற இருக்கிறது. இவ்வாறு அவர் கூறினார். வணக்கம்.